மக்கள் அனைவருக்கும் சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தில்லுன்னா அது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான். அது கொஞ்சம் நஞ்ச தில்லுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்ஸே வேணும் அவர் மாதிரி செயலில் இறங்கி செயலில் ஈடுபடுறதுக்கு. சாதாரணமாக ஒரு தெருவில் சண்டைனாவோட நிறைய பேர் பயந்துட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர் சூழலில், அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர் சூழலில் ட்ரெயின்லேயே வந்து ரயில் 1 ஃபோர்ஸ் அப்படிங்கிற ட்ரெயின்லேயே உக்ரைன் போகிறாருன்னா அதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். எந்த விதமான பயமும் இல்லாமல் பாதுகாப்பு இருந்தாலும் கூட எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு சூழ்நிலையில், அப்படி ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் உக்ரைன் போகிறதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும், நல்ல தில்லு வேணும். நரேந்திர மோடி அவர்கள் வந்து போலந்து போயிட்டு போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து வரவேற்று அங்கே உள்ள சந்திப்புகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு வர்த்தக உறவுகள் மற்றும் ராஜாந்திர உறவுகளெல்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உக்ரைனுக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தில்லு வேணும். அதுவும் டைம் சொல்லி இந்த டைமில் நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த டைம் சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தில்லு வேணும். ஏற்கனவே வந்து புடின் அவர்கள் வந்து உக்ரைன் போயிருக்கார். இப்போ போர் நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலை போயிட்டுருக்கும் அங்கே, அதாவது உக்ரைன் போயிருக்கார். அப்படி போயிட்டுருக்கும் போது டைம் டேட்னு சொல்லாமல் ஒரு ரகசியமாக போய் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வந்திருக்கார். ஆனால் நம்ம பிரதமர் வந்து இப்போ ஒரு போர் சூழ்நிலையில், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அங்கே போய் அதுவும் ட்ரெயினில் ரயில் 1 ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினில் போகிறாருன்னா அதுக்கு மிகப்பெரிய தில்லு வேணும். அந்த தில்லு இல்லாட்டி கண்டிப்பாக போக முடியாது. அது அவர் மட்டும் இல்லை, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவரும், ப்ளஸ் வந்து நம்மளுடைய அஜித் தோவால், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அஜித் தோவால் பாதுகாப்பு கேபினட் செக்ரட்டரி, அவரும் கூடவே போகிறாரு. எனவே உலக பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்பர் 1னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான், தவிர அதுக்கு ஈடு இணை இன்னைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக அவர் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார். இந்தியாவில், அதாவது வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி பாரதம் அப்படிங்கிற ஒரு தேசம் முக்கியமான ஒரு தேசம், அதுதான் மையப்புள்ளி. அதை சுற்றி தான் மிச்ச உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. வந்து அமெரிக்காவை சுற்றி தான் மிச்ச எல்லா நாடுகளும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பாரதத்தை சுற்றி மிச்ச எல்லா நாடுகளும் இயங்குகிற மாதிரியான ஒரு வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சிகள், எதிர்கட்சிகள், எல்லா கட்சிகளும் சேர்ந்து இவர் ஊராக சுற்றுறாரு, ஊர் சுற்றுறதுக்குனே வந்து வந்திருக்காரு, இந்த பிரதம பதவியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாநில முதல்வரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கருவேப்பிலை முட்டர் எல்லாமே செஞ்சார். ஆனால் இன்று ஊர் சுற்றுறாருன்னா அந்த ஊர் சுற்றுறதுலையும் நம்ம நாட்டுக்கு என்ன நல்லதோ அதுக்காகவே அந்த வெளிநாடுகளுக்கான உறவுகளை வந்து ராஜாந்திர ரீதியான உறவுகளை வந்து பலப்படுத்துறதுக்காகவே வெளிநாட்டுகளுக்காக சென்று அந்த மேற்கொண்டு பலப்படுத்திக்கிட்டு இருக்கார். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டுக்குமே தான் அவர் வந்து நம்ம நாட்டை பலப்படுத்தணுங்கிறதுக்காகவே வெளிநாட்டில் அனைத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கார். இன்றைக்கி நம்புகிறாங்க, ரஷ்யாவும் நம்புது, அதே சமயத்தில் உக்ரைனும் நம்புது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகள் ஸ்டெப் எடுத்தால் மட்டுமே இந்த போர் வந்து சூழல் வந்து அமைதியாகும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க 2 பேருமே நம்புகிறாங்க. புடின் அவர்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார். அப்படி ஒரு ஓப்பனாக வந்து எந்த பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு டிப்ளமசி. அடுத்த நாட்டு பிரதமரையோ பிரசிடெண்ட்டையோ வந்து புகழ்கிறது வந்து அது பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து இழுக்குங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் புடின் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு, மோடியை விட்ட இன்னைக்கு வேர்ல்டில் வேறு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் அந்த பிரசிடெண்ட் அந்த அங்கே உள்ள மக்கள் தொகை வந்து 2.5 to 3 கோடி மக்கள் தொகை தான். அப்படி ஒரு சின்ன நாடு தான். இருந்தாலும் அவர் வந்து நம்ம பிரதமர் வந்து ஃப்ளைட்டில் இருந்து இறங்கின உடனே காலில் விழுந்து கும்பிட்றாரு. அது காரணம் எங்கள் மக்களை நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க அப்படிங்க. என்ன தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாலும் கூட ஒரு இன்னொரு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ அடுத்த நாட்டு பிரைம் மினிஸ்டரோ காலில் வந்து விழுகிறதுங்கிறது வந்து அது மிகவும் சாத்தியமே கிடையாது. அது வந்து ஒரு இழுக்கு மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நம்ம பாரத பிரதமர் காலில் விழுந்து ஒரு விஸ்வகுருவாக ஏற்றுக்கிட்டு அடுத்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடெண்ட் வந்து விழுகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இவர் வந்து உலகத்துக்கு எவ்வளோ பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாங்கிறத வந்து அவர் உறுதிப்படுத்துகிறார். எல்லா பேருமே உறுதிப்படுத்துகிறாங்க. இவரை விட்டால் இனிமேல் வேறு ஆள் இல்லை இந்த உலகத்தை அமைதிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்துக்கு எல்லாரும் கிராஜுவலாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் சில நாடுகளுக்கு சைனா மற்றும் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சல் தான், பாகிஸ்தானுக்கு மேற்கொண்டு வைத்தறிச்சல் தான். இருப்பினும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காருன்னா அது நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான், அவரால் மட்டுமே சாத்தியமே தவிர வேறு யாருனாலும் சாத்தியம் கிடையாது. அவர் இன்றைக்கி வந்து வேர்ல்டு லீடர். இங்கே லோக்கலெல்லாம் வந்து இவங்க வந்து எதுக்குறாங்கன்னா அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் வேர்ல்டு லீடர், இஸ் த வேர்ல்டு லீடர். லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அவருக்கு டைமே கிடையாது. இந்தியா வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்தியாவை பற்றி, இந்தியாவோட டெவலப்மெண்ட்டை பற்றி, இந்தியா இளைஞர்களுடைய டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தானே தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுல வந்து நான் உறுதிப்பட சொல்கிறேன். எனவே மக்கள் அனைவரும் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் இன்னும் அவருடைய கருத்தை வலுப்படுத்தி மேற்கொண்டு அவர் அடுத்தடுத்து அவர்தான் பிரதமராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அனைவரும் அவருக்காக நம்ம பின்னாடி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அனைவரும் அவருக்காக உங்களுடைய வாக்கினை செலுத்துமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.